लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற்கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2639வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய 6 நூல்களிலே ஒன்றான திரு எழுக்கூற்றிருக்கை என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். 47 வரிகள் கொண்ட இந்த பிரபந்தத்திலே நாம் இதுவரையிலே 37 வரிகளை அனுபவித்திருக்கிறோம். 38லேருந்து 47 உள்ள வரிகளை இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். இதோடு திருமங்கை ஆழ்வார் அருளிய அத்துணை பாசுரங்களுக்கும் அடியேன் சிறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். 15ஆம் தேதி முதல் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிக்க உங்கள் வாசிகளை வேண்டுகிறேன். முதலிலே தனியன். சீரார் திரு எழுக்கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆறாமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைபொழெல்லாம் எடுத்து உலகுயவே சோராமற் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே. 38லிருந்து 47க்குள்ள வரிகள். குன்றா மது மலர் சோலை வன்கொடி படப்பை வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னல் ஒன்கழனி திகழ் வனமுடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிர்கொடி விசும்பில் இளம்பிறை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடு அரவு அமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகல மாற்றோர் வினையே. குடந்தை நகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பேசுகிறார். குடந்தை நகரம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். ஒருபோதும் குறையாத தேன் இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகள் உள்ளதாம். அழகிய வெற்றிலை குடைகள் சூழ்ந்த தோட்டங்கள். ஓடி வருகின்ற காவிரி நீரானது அங்கு வரக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய மாணிக்கங்களையும் ரத்தனங்களையும் தள்ளி கொண்டு வருகிறது. உயர்ந்த வகை சம்பா நெற்பயிர்கள் நிறைந்திருக்கிற வயல்கள் நிறைங்கி இருக்கின்றன. 4 பக்கங்களிலும் சூழப்பட்டதான வயல்கள் உள்ளதும் கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கிற இடமாக இருக்கக்கூடிய அழகிய மாட மாளிகைகள் நிறைந்ததும் அவற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிற துணி கொடிகளானது வானத்தில் இருக்கும் சந்திரன் அளவிற்கு அவனையே மறைக்கிற அளவுக்கும் இருக்கக்கூடியதான வளம் செல்வ வளம் மிக்கதும் அழகியதுமான திருக்குடந்தை என்கிற கும்பகோணத்திலே வாழும் வேத விற்பனர்கள் வேத மரந்தரத்தை முழங்கி கொண்டே இருக்க அசைந்தாடுகிற ஆதிசேஷன் என்கிற பாம்பின் மீது அரிதுயில் ஆழ்ந்திருப்பவனே இறைவா, உன் இரு திருவடிகளையும் துணிந்து பழுகின்றேன். என்னுடைய இல்லறை வாழ்க்கை என்னும் பந்தத்தையும் அதில் உழன்று கொண்டிருக்கிற துன்பங்களையும் நான் படும் அவஸ்தைகளையும் உன்னை அடைவதற்கு நேரக்கூடிய தடைகளையும் கலந்து என்னை அருள் புரிய மாட்டாயா, எனக்கு அருள் புரிய மாட்டாயா என்று சரணாதி அடைந்து இந்த திருக்கூற்றியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். திருக்குடந்தையினுடைய நீர்நில செல்வ வளம் பேசப்படுகிறது. 3ஆம் அடியிலே கற்போர் புரிசை என்று புரிசை என்கிற பாடபேதங்களும் காணப்படுவதாம். கற்போர் நிறைந்த நகரம் என்று திருக்குடந்தையை சொல்லுகிறார் எனவும் கொள்ளலாம். வித்வான்கள் படுகாடு கிடக்கும் நகரம் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். படப்பை என்பது பல வகை கொடிகளை உடைய தோட்டம் என்று சொல்கிறோம். இங்கே வெற்றிலை கொடிக்கால்களை உள்ளதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும் என்று அடிக்கு விளங்கா நிற்கும் சாமரங்கள், பச்சை கற்பூரம், சந்தனம், சிறந்த ரத்தனங்கள், முத்துக்கள் ஆகியவற்றை குவியலாக அந்த காவிரி ஆறு தள்ளி கொண்டு வந்து தன்னுடைய கரையிலே சேர்க்கிறது.
இது வடமொழி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை இப்படி தமிழ் படித்திருக்கிறார்கள். ஆளறியால் அலைபுரண்ட யானை மறுப்பும் அகிலும் அணிமுத்தும் வெண்சாமரையோடு பொன்னை மலை பண்டம் மண்ட திரை உந்து என்பது பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழி 3வது பாசுரம். ஆடரவு என்பதற்கு திருவனந்தாழ்வான் மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிடையாலே தூங்கும் தொட்டிலை போல விரிந்து சுருங்குகிறதாம் ஆதிசேஷன் உடம்பு. அப்போது பெருமாள் அதிலே தூங்குகிறார் என்று சுவையான விளக்கத்தை தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இனிமேல் நான் தாங்க மாட்டேன், உன்னை எல்லால் எனக்கு வேறு சரண் இல்லை, எனவே நீ என்னை காத்து ரட்சித்து எனக்கு அருள் புரிய வேண்டும், இந்த சம்சார சாகரத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று குழந்தை பெருமாளை பார்த்து சரணாதி அடைந்த பாசுரத்தோடு திருஎழுக்குற்றிருக்கை முடிவுறுகிறது. மீண்டும் ஒரு முறை பாசுர வரிகளை பார்க்கலாம். குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வருபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னல் ஒன் கழனி திகழ்வனம் உடுத்த கற்போர் புரசை கனக மாளிகை நிமிர்கொடி விசும்பில் இளம்பிறை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடு அரவு அமளியில் அருவியில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகல மாற்றோர் வினையே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்றே நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.